கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு இந்து முன்னணி, பாஜக, RSS, விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட பல்வேறு இந்து இயக்கங்கள் சார்பில் வங்கதேச இந்து உரிமை மீட்பு போராட்ட குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வங்காளதேசத்தில் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்துக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வரும் நிலையில் அங்குள்ள இந்துக்கள் தினம் தினம் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்தியாவில் பாஜகவை தவிர வேறு எந்த கட்சியும் இதுகுறித்து குரல் கொடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்து முன்னணி கோவை கோட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்களாதேஷ் நாட்டில் இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும், இஸ்கான் அமைப்பின் சன்யாசி சின்மோய் கிருஷ்ண பிரபு கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. 500க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷ் நாடு உருவாக இந்தியாவின் ராணுவம் மிகப்பெரிய பங்காற்றியதை சுட்டிக்காட்டினர். ஆனால் அதை மறந்து பங்களாதேஷ் நாட்டில் நடைபெறும் இந்துக்கள் மீதான தாக்குதல் அந்நாட்டின் மதவாதத்தை காட்டுவதாக அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டினர். உலக நாடுகள் தலையிட்டு பங்களாதேஷ் நாட்டில் நடைபெறும் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாவட்ட தலைவர், இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் சங்கீதா கிஷோர் குமார், இந்து முன்னணி மாநில செயற்குழு உறுப்பினர் சதீஷ்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். உரிமை மீட்கும் ஆர்ப்பாட்டம், பாதுகாக்க போராட்டம், இடஒதுக்கீடு என்ற பெயரிலே